ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு another gameplay வீடியோ. நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு பிளேயர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், ப்ரோ எனக்கு லெஃப்ட் பேக் தான் தாங்கலைன்ட்டு. சரி, நான் வந்து விளாண்டுட்டு எப்போ விளாண்டேன்னு எனக்கு தெரில. நான் வந்து ரம்டான் போய் விளாண்டு டிராஃப்ட்டு தந்துச்சு. சரி, இது என்ன 3 நாள் எண்டாயிருமே அப்படின்னு சொல்லி தந்தா நம்மளுக்கு இவரு கிடச்சிட்டாரு கைஸ். இவன் கிடச்சிட்டான். யார் பார்த்தீங்களே எனக்கு தெரில. யாரெல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இவர் கிடச்சிட்டாருன்ட்டு. ஐயோ அவ்வளோதாங்க. அவரை நான் நல்ல வேலை, இவர் நல்லா சூப்பராக கிடச்சாரு. அவரே அப்படியே போய் லெஃப்ட் பேக் பண்ணி ரேங்க் அப்பெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம இப்போ கோல் கீப்பர் தான், வேறு ஒரு கோல் கீப்பர் வேணும். கோல் கீப்பர் வேறு யாராவது கிடச்சா ஃபுல்லாக அப்படி அப்படியே இந்த லெவலை மொத்தத்தையும் மாற்றிடுவேன். பெட்ரி பாரு 118 மாற்றியாச்சு. இப்போ புதுசாக இவர் ஒருத்தர் கிடச்சாரு, சொல்லணும்னு மறந்துட்டேன். பரவாயில்ல கைஸ், விடுங்க கன்ஃபார்ம். அப்புறம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஷார்ட் சும்மா போடுவோம், எதுக்கு இதே வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு டிராஃப்ட் எடுத்து ஸ்பின் பண்ணால் கிடச்சிருச்சு. பரவாயில்ல, சூப்பர். இப்போ நம்ம எதுக்கு இது ப்ளே பண்ணிட்டு ரமடான் நம்ம முடிச்சிட்டோமா? இன்றைக்கி வரலாம் இல்லை நான் வெயிட் பண்ணுங்க கோ நவ். முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்து பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். அப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது ஏதோ நாளைக்கு இது எடுத்துருவேன் கைஸ். நாளைக்கு இது எடுத்துருவேன். இவன் எடுத்துருவேன். சென்ட்ரு மிட் நம்மள்கிட்ட சென்ட்ரு மிட் யார் இருக்கா? சென்ட்ரு மிட்டு பொசிஷன் தேவையா? சென்ட்ரு மிட்டு 2 சென்ட்ரு மிட் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இவனுக்கு பதிலாக அவனை போட்டுருவேன். அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல, சூப்பர். ஆனால் நம்மள்கிட்ட பிளேயர்ஸ்லாம் விற்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கானுங்க. நான் விற்க மாட்டேனே. இவனுங்கெல்லாம் இல்லை வேஸ்ட்டோ. இவன் பாருங்க, இவன் இது இருக்குல்ல கைஸ், என்ன சொல்கிறது, அந்த 2 கார்டு தருவானுங்க. அப்புறம் ஒன்று எஃப்சி டோக்கனு. அதுலேருந்து என்னென்ன பிளேயர்லாம் செலக்ட் பண்ணோம் அதெல்லாம் இப்போ இருக்கானுங்க கைஸ். இவ்வளோ காஸ்ட்லியாக. சரி, ஆனால் இப்போதைக்கு நான் லெவலப்புக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். பத்திரமாவே வச்சுக்கணும்ல. அப்புறம் ஏதாச்சும் பிளேயர் எடுக்கிறதுக்காக நம்ம அப்படியே யோசிப்போமா, பிளேயர் எடுக்கலாமா அப்படின்ட்டு. அப்போ மட்டும் இது என்னன்னே எனக்கு புரியல கைஸ். ஆப்ஷனல் வந்து மேட்ச்சை ஜெயிக்கணும் அப்படின்றாங்க. அது எங்கே எனக்கு இதே ஆக மாட்டேங்குது. மேட்ச்சை ஜெயிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி. என்ன பண்ணுறது கைஸ், இப்போல்லாம் இப்படி தான் பண்ணுறானுங்க. அவங்களுக்கு மேட்ச்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காட்டிக்கிறேன். இது ஸோ பாருங்க, ஆப்ஷனல் வந்து வின் மேட்ச்சு ரிக்வயர்ட் ஸ்கோரை ஹேட்ரிக் வித்து இவன் எவங்க எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. இல்லை கைஸ், ஆகலை கைஸ். பாஸ் ப்ரோ, பாஸ். யோசிச்சது வேற. பைசைக்கிள் அடிக்கலான்னு நினச்சேன். பாஸ் பண்ணுறான். கோல் போல ப்ரோ, சங்கட்டம். ஸ்கில் மோ யோசிக்கிறது வேற. பின்னாடியே அடிப்பானுங்க எப்படியோ, மறந்துட்டேன் நான். ஆடா இப்படி ஏன் உனக்கு 2 கோலா? எப்படா இது தெரிஞ்சுதான் கொஞ்சம் சீரியஸாக அடிக்கலாம். இல்லை ப்ரோ, எங்கே ப்ரோ அடிக்கிறீங்க? எல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் போல இருக்கு. ஐயோ வெறியாவது ப்ரோ, எனக்கு வெறியாவது ப்ரோ. பெட்ரி டே
பெட்ரி கைஸ் நான் பாஸ்ன்ற அதை வந்து அமுத்துனேன். யாரா அப்படி சூப்பர் குட் ஜாப். நிறைய அடிச்சுக்கலாம். காசுடா அவனுக்கு போடுறா காசு. ஐயோ ஏன்னா 15 நிமிஷத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 15 நிமிஷமா? ஆமாம் அழகாக கொண்டு போகிறானுங்க. கிணைய எடுத்துகிட்டு போ. ஐயோ பெரியாவது ப்ரோ 10 நிமிஷத்தில் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பாஸ் எங்கே இருந்தாலும் பாஸ் போடுறா நீ பாஸ் போடுறா. பேட்ரி ப்ரோ பேட்ரி பாஸ்ரா. ஹர்ரா கணே கோல் கைஸ். ஃபஸ்ட்டு கோல் ஸ்கோர்டு பை கணே. பாப்போ பென் வச்சுக்கலாம் பேர. பாஸ் ஓ ஷீட். பாஸ் போடுறா. ஹர்ரா கோலை. அவ்வளோதாங்க. செகண்ட் கோல் இஸ் ஸ்கோர்டு பை பென்சிமா. அவ்வளோதான். நாங்கள் தான் என்னன்னு யோசிச்சு வச்சுக்கங்களே. அவ்வளோதான் செஞ்சுடுவேன். அப்படிதான் இருக்கு. அவ்வளோதான் எப்படி கைஸ். கடைசி கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படி கம்பேக். எப்படி சரியான கம்பேக்கா? டே பாஸ் போடுறா. எடுத்துகிட்டு போடா பேட்ரி கைஸ். நான் ஆட்டோலேயே உள்ளே வச்சு தள்ளிட்டு தான் இருக்கேன். ஐயோ எதுவுமே பண்ணல ப்ரோ. அவனே தான் விழுகுறான். ஐயோ 2 செகண்டு ஏன்னா ஒரு 3 செகண்ட் ஜாஸ்தியாக தானே அடிச்சிருப்பான். அதாவது 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தந்துருந்தீங்கன்னா அடிச்சிருப்பேன்டா. பரவாயில்ல. டிஃபென்ஸ் யாராச்சும் வந்து லைக் பட்டனை தட்டாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். செகண்ட் கோல் தேர்ட் கோல் ஸ்கோர்டு பை பென்சிமா. பரவாயில்லையே பயங்கரமாக இருக்கானே. இதில் பார்க்க முடிவிட்டு வேறு மாதிரி இருக்குது, அதில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. ஏன் தெரில. செகண்ட் டிஃபெண்டர் வாங்கோ. வாடா செகண்ட் டிஃபெண்ட் வெறியாக ஓடி வந்துருக்கான்னு இப்போ தான் சொன்னேன். பேட்ரி ஓ எடுத்துகிட்டு வர்றா. அறா கோலை கொஞ்சம் ப்ரோ. ஆல்ரெடி இத்தினோண்டு இவ்வளோ இல்லை. இத்தினோடு தான் ஏதாச்சு. பாஸ் போடுறான். அவ்வளோதான்டா. பாஸ் போடு. கெனே ப்ரோ எடுத்துகிட்டு ஓடி அறா கோலை. கோல் போகுமா? போகாது ப்ரோ. கார்னர் தானே வரணும். சரியான இருக்கு. டே கோலர்றா. கோல் போகாதுடா. வெளில போயிடுச்சு ப்ரோ. கைஸ் நம்ம தான் இப்போ ஏதாச்சும் எவனாச்சும் இங்கே வச்சு ஃபுல் பவர். ஜோன் அடிக்கணும்னு விரும்பல ப்ரோ. எங்கெங்கேயோ அடிக்கிறானீங்களே அவனுங்க. ஜோ அதான் முடிஞ்சிடுச்சா. இது வந்து 3rd half முடிஞ்சிச்சு. இப்போ 4th half ஸ்டார்ட் ஆனால் அதோட மேட்ச் முடிஞ்சிச்சு. ஓ இல்லையா இப்போயே மேட்ச் முடிஞ்சிச்சா? அதான் நான் சொன்னேன் நினச்சேன். எடுத்துட்டு வர்ற பாஸ் போடுறா. அவ்வளோதான். இவனுக்கு பாஸ் போட்டு எடுத்து ஒரு அடி போல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 4th கோல் ஸ்கோர்டு பை பென்சிமா என்ற பிளேயருக்கு. கொஞ்ச மேலேயே ஃபோன் விழுந்துச்சு. இந்த ஃபோனு என் கையிலேருந்து மட்டும்தாங்க சொல்லுங்க. இந்த கோலை மட்டும் பார்ப்போம். பரவாயில்ல. சூப்பர் குட் ஜாப். இந்த மேட்சன் அது அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே போகவே முடியல. ஏன்னு தெரில. எனக்கு என்ன கதை ஒன்றுமே புரியல எனக்கு. ஏதோ சொல்கிறானுங்க அவ்வளோதான். பாஸ் நான் போட்டப்பா சங்கடம். டே எடுத்துட்றா பாலை. எடுத்துட்றா குட் ஜாப் ப்ரோ. எங்கேயாச்சும் சரியான பாஸு. ஐயோ பாஸ் எவ்வளோ தூரம் அடித்தாலும் விட்டால் இங்கேருந்து அங்கேயே அடிப்பான் போல இருக்குது. அவ்வளோதான். மேட்ச்சே முடியலையா? 1-0 பாஸ். பரவாயில்ல குட் பாஸ்.
இப்போ யாருமே இல்லையாங்க. ஸோ சேட் ப்ரோ, சேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஏ என்ன 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 ஏழை ப்ரோ இது. நான் போட்டால் இது ஏதோ ஆகுது. ஓ ஷீட், நான் இப்படி பண்ணிக்கலாம் போல இருக்கு. எடுத்து இப்படி போடலாம். டே ஐயோ அவ்வளோதான். ஓ 1-2-0வா? ஓ அப்படியா? சரி ஜிங் 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 சக் ஜிங் சக் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அப்டேட்டா என்ன அப்டேட்டு பார்ப்போம் என்ன அப்டேட்டு ப்ரோ. அப்படி இருங்க, நானும் அப்டேட்டே திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அப்டேட்டுன்னு காட்டுறானுங்க, எங்கே அதையும் காணும். ஜிங் வெள்ளவா ஏதோ கேபிட்டலைசன்ஸ் ஏதோ காட்டினானுங்க. நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கேம் வெளிலேருந்து போய் அப்டேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஷியோ கைஸ், இது வெறியாகுமே. கடைசியில் எதுவும் எனக்கு ஒழுங்காகவே தரமாட்டானுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல கேபிட்டலைசன்ஸில். பின்ன என்ன கைஸ் வெறியாகுது எனக்கு. கைஸ், நான் இனிமேல் டிராஃப்ட் ஸ்பின் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்களா, அதான் நான் அதிலே போட்டுடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இது வந்து எல்லாம் டம்மியாக கிடைப்பானுங்க பாருங்கள். இல்லை இவனும் காசு ஜாஸ்தி தான் கைஸ். எவனையும் டம்மின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் அப்படி இருக்கானுங்க. டிராஃப்ட்டு கிடைக்கும் சார். திஸ் இஸ் ஜெனரிக் டிராஃப்ட் வச்சார் இந்த டிராஃப்ட் சிஸ்டம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோர் ஏதோ சொல்லியிருக்கேன். ஸ்டோரில் ஃபெஸ்டிவ் டிராஃப்டா நான் வந்து ஃபுல்லாகவே ரமடானில் தான் பரவாயில்ல. பாசிபிள் ரிவார்ட்ஸு இது வந்து கன்ஃபார்ம் தருவானுங்க. எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், நான் கரெக்டாக சொல்கிறேன். இது கிடைக்காது. கிடைக்கிறதுனா இது 2 தான் கிடைக்கும். ஐ திங்க்ஸ் இது தான் கிடைக்கும். ஆனால் இதுதான் என்கிட்ட நிறையா இருக்குது. என்னவா இருக்கும் ப்ரோ, இருக்கும் எப்படி? பரவாயில்ல கைஸ், நம்ம தண்டுறானுங்க. குட் ஜாப், நல்லா இருப்பீங்க ப்ரோ, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. என்னடா எனக்கு 3000 டைம் மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, நல்லா வேற மாதிரி. நல்லா சொல்லவே வேணாம். இப்போ நானே வந்தாலே இதெல்லாம் எதுவும் சொல்ல வரும்ல. இப்போ நான் வந்து ஓவியர் 115 ஏற்றணும். என்ன பண்ணலாம்? இவன் அது லெஃப்ட் விங்கர். வெயிட் கைஸ், நான் வேணால் மாற்றி பார்க்கலாமா? இப்போ நேரோவில் தான் இருக்குது. டீம் எடிட்டிங் இதில் எவனுமே இருக்க மாட்டான். சென்ட்ரு பேக்கு, ரைட் விங்கர், லெஃப்ட் விங்கரு, அவ்வளோதான். பார்ப்போமா? ஐயோ கொலாப்ஸ் ஆகிருக்கு கைஸ். சிஎம் ரைட் விங்கர் இவன் தான் இருக்கான். லெஃப்ட் விங்கரு இவர் ரைட் விங்கர் இருக்கார். ரைட் விங்கரு, லெஃப்ட் விங்கரு, தடுத்து பேட்டு சென்ட்ரு மிட்டு இவன் தானா? சென்ட்ரு மிட்டு வேறு வச்சுருக்கானா? சென்ட்ரு மிட்டு 2 வேணும். ஐயோ, சென்ட்ரு மிட்டு ஃபஸ்ட்டு 1 கிடைக்கிறானான்னு பார்ப்போம். சென்ட்ரு மிட் ஒருத்தன் 2 பேர் இருக்கானுங்க. ஐயோ, நான்லாம் யாரையும் மாற்ற வரும்ல கைஸ். ஏன்னா நம்ம எப்போ நம்மளோடதுல இருப்போம். இங்கே இருந்தால் இங்கே வந்து இவ்வளோ வச்சு நான் இப்போ வந்து எல்லாம் அப்படியே டீம் ஓவியர் வந்து 113 ஆயிடுச்சு. நம்ம எப்போ மாதிரி நம்ம நேரோ எப்படி பார்த்திக்கலாம். நேரோ பெட்ரி 118 தானா? இதில் 115. அருமை. எங்கே போச்சு நேரோ? இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், காணாமலாம் போகாது. ஏய், நேரோ காணும்டா. ஓ, இங்கே இருக்கா? சாரி கேஸ்,
அது கொஞ்சம் அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிரும். பழையபடி 115 ஓவியார் அவ்வளோ பண்ணலாமா அவனை? அதான் சென்ட்ரு பேக் கிடைப்பானுங்களா? இல்லை சென்ட்ரு பேக் இவன் கேவலமாக இருக்கானா? ஓவியார் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக யோசிக்காதீங்க. இல்லை சென்ட்ரு பேக் 112 சிடிஎம்மு இவனும் சிஏஎம்மு மேசியெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் இவனும் ஒருத்தர் இருக்கான். வெயிட் பண்ண எல்லாத்தையும் இப்படி தட்டி விடுவோம். இருக்கல ஹை ஓவியாரில் 116 ஓவியார் வந்துருச்சு பக்கா. இவர் தப்போ 117 இதாகி குறைஞ்சிச்சுன்னா நீ வேணாண்டா படம் போடாதே. இவன் இன்னும் சாணியை குறைச்சிருக்கீங்க மனசாச்சு இல்லையோட. இவன் கண்டிப்பாக குறையுது. இவன் குறைச்சி விட்டுறானே. இவன் கண்டிப்பாக குறைச்சி விட்ருவான். இவரோ நீ இது குறையிலன்னா ரொம்ப சந்தோஷம் வரும். இவர் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்காரு ப்ரோ. டேய் நீ இவன் லெஃப்ட் எதிராவன் நேரம் விட்டது ப்ரோ. நீ ப்ரோ பரவாயில்ல. சென்ட்ரு மிட் எங்கடா போனேன்? சென்ட்ரு மிட் தானே ஃபில்ட்ரு போட்டு பொசிஷன் போய் சென்ட்ரு மிட் சேவ் இருக்குதா? சென்ட்ரு மிட் சென்டர் மிட் சேவ் சர்ச். இதில் இந்த சென்டர் மிட் தான் இருந்தார். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ இது இதில் போய் இதை தந்து அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு இவனை போட்டால் குறையுது. எவனை போட்டாலும் குறையுது வயசுல. ஐயோ பரவாயில்ல. நான் 114 ஓவியாரோட சும்மா சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம போதும் 114 ஓவியார் 117 ஓவியார் அவ்வளோதான். ஓவியார் டீமோட ஓவியாரே ஏற்றியாச்சு. காசும் நல்லாவே இருக்குது. என்னடா ஆஃபர் இதில் என்னத்தனா நான் வாங்கி தொலைகிறது? ஏதாச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். ஓகே என்ன பண்ணலாம் நம்ம? இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் வேணாம். கேபிட்டல் ஏஜென்ட்லாம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல வயசு. இது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. தயவு செஞ்சு கேட்குறேன். அதான் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ரோ. ஸ்ட்ரைக்கர் இவன் தான். பட் இவன் விற்றா கூட ஏதாவது காசு ஈஸியாக தான் கிடைக்கும். விற்றானா விற்கிறதில்ல, எப்போ எக்ஸ்சேஞ்ச் தரலாம் அந்த மாதிரி ஏதாச்சும். என்னது என்ன எக்ஸ்சேஞ்சு? பேஸ்ட் டோக்கன் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ரேங்க் எது எவனுமே இல்லை ரேங்க்கு. இதில் இருக்கானுங்க, இத்தனை பேர் இருக்கானுங்க. ஆனால் நான் யாரையும் தரமாட்டேனே. ஜிங்கிச்சிக்காஜிங் இதில் இத்தனை பேர் இருக்கானுங்க. 1 2 3 4 5 6 7 8 இவ்வளோ வரானுங்க. இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது? போகிறோம். நான்லாம் இவனுங்க தரமாட்டேன். என்னது அது என்னது? எனக்கு எல்லாருமே வேணும் ப்ரோ. ஒரு அட்டாக்காச்சு போகலாம். மேட்ச் யார் ஜெயிப்பா? இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் யூடியூப் சேனலில் நான் ஃபஸ்ட்டு ஆடும்போது எனக்கு அவளுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கே என் ஃப்ரெண்டு ஒரு சின்ன பையனே ஏற்றி தந்தான். அதுவும் 6th பையன் கேவியில் ஏற்றி தந்தான். பரவாயில்லையே, பயங்கரமாக இருக்கார். நம்மனா போய் 117 ஓவியார். அவன் எவ்வளோ ஓவியார் நான் பார்க்கவே இல்லையே. பரவாயில்ல விடுங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ப்ரோ நான் தப்பா ஸ்கில்ல கொஞ்சம் இல்லை. டே கவுளோட வச்சு எழுந்துச்சு அவன். இப்போ இப்படி வச்சு இப்படி
ஓ ஷிட் குட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங். டே வந்து காலு அவன் 2 கோல் அடிச்சிட்டான்டா. டே நான் யோசிக்கவே இல்லைடா இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு. சரி தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் நல்லா ஜாலியாக ஆடாமல் கொஞ்சம் சீரியஸாக ஆடிருந்தால் இந்த பிரச்சனையாக இருக்காதுடா. காய்ஸ் அவனுக்கு லிட்ரலி பயங்கரமாக ஆடுறானுங்க. இது மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஐயோ ப்ரோ ஜெயிக்கணும் ப்ரோ, எல்லாம் மானம் போயிடும். மானம் போச்சுன்னா அவ்வளோதான். நம்ம இன்னும் நார்மல் ஷூட்டே எடுத்துக்கலாம். நம்ம வளைச்சடிக்கிறது, ஒருத்தன் வாய் மேலே அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, வேணாம். இப்படியே ஷூட் இப்படியே அடிப்போம். ஐயோ அடிக்கிறானே அவன், அட்ரா. ஐயோ அடிக்கிற காய்ஸ் 20 செகண்டில் இங்கேருந்து இப்படி கரெக்டாக அடிப்பேன். ஐயோ ப்ரோ 6 அடிக்கிறான். ஐயோ எனக்கு ஒரு பயமாக இருக்குது கைஸ். அட்ரா ஷூட்டை ஒரு கோல், ஏதோ 3 கோல் தான் அடிக்கணும். 3 கோல் அடித்தானா ஷோ காய்ஸ் 2 செகண்டில் எப்படி அடிப்பண்டா. அரை கோல டே காய்ஸ். ஸோ தப்பு கைஸ், நான் பண்ணது ஃபுல்லாமே தப்பு. ஸோ கைஸ் ஸோ சேட். டாஸ்க்கு கம்ப்ளீட்டா? என்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் இல்லை ப்ரோ, எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரொமோஷன் ரிவார்டு ஆமாம்ல உனக்கு தருவானுங்கள்ல. ஆமாம்ல அப்படின்னா நம்ம திரும்ப விளாடுவேன் நான். திரும்ப இந்த வாட்டி சீரியஸ் அப்படி இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ் 1 போகலாமா? செக்கிங் ப்ரோ செக்கிங். இந்த வாட்டி கன்ஃபார்ம் என்னை தூக்கி போட்டு பஃப்கானா அது வந்தது யாருன்னு தெரில கைஸ். பார்ப்போம் மை சான்ஸ் எத்தணுண்டு அப்படின்னா இந்த வாட்டி கரெக்டாக அடி வட்டிக்கிறானுங்களே கைஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க, என்ன கைஸ் பண்ணுறீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க. எனக்கு வந்து நீங்கள் இதை மட்டுமாச்சும் பண்ணி விடுங்க. என்னது லைக் தான். பாஸ் போடுறான் அறா ஷூட்டா. அவ்வளோதான். இவன் நம்மளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தாங்க வந்திருக்கான் கண்டிப்பாக. ப்ரோ நான் லிட்டரலி பாஸ் போட்டேன் ப்ரோ. கோல் போகணும்னு நினச்சி அடித்தேன், கோல் போலையே. மூஞ்சி மேலே வாங்கினான் கைஸ். கிரேட் சான்ஸ்னால் நம்ம கிரேட் சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கைஸ் எனக்கு லிட்டரலாக மறந்துடுச்சு எப்படி ஆடுறதுனே ஃபிஃபா. மறந்து போச்சு, ஃபுல்லாகவே மறந்து போச்சு. அப்படின்னா நான் இப்படி தான் அடிச்சு விளாடணும் போல இருக்குது. நான் 3 கோல் தான் அடித்தேன், 4 கோல் அடிச்சிட்டான். அட்ரா ஷூட்டை அட்ரா அப்படியே. ஏன்டா எஃப்சி இது கைஸ் இதுக்கடுத்து ஃபுட்பால் நான் போடுவேன் வீடியோ. ஃபுட்பால் கைஸ் நான் போட்டது இவனுக்கு தான் போட்டேன். இந்த மாதிரி இதில் தான் நடக்கும் விஎஸ் அட்டாக்கில். கைஸ் 117 ஓவியார். வாவ் ஓ மை காட். வாட்டி வயிற்றுல வாங்கி எப்படி வந்து விட்டான் தெரியுமா காலவன்? அப்படி வந்து விட்றான் ப்ரோ காலவன், அப்படி விட்றான் அப்படி விட்றான் காலவன். இன்றைக்கி ஒரு மேட்சை ஜெயிக்க விட மாட்டேன். தோத்தனில் அவனே திரும்ப வந்தாலும் தூக்கி போட்டு 4 மிதிஸ்மா டம்முன்ட்டு. யார் அது? எவன்டா அது? யார் கைஸ் அவன்? ஏதோ தமிழ் படம் ஆக்டர் மாதிரி இருக்கான். ஃபோனு சார்ஜ் இருக்குது. ஃபோன் இப்போ தாங்க சார்ஜ் போட்டு இப்போ எப்படி ஹேங் ஆகுதுன்னு பாருங்கள். சார்ஜ் இருக்குது 72 இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோன் எப்படி ஹேங் ஆகுதுன்ட்டு. என்ன சேமாக வருது அப்படின்னு இறக்கி விட்டுக்கிறேன். சார்ஜ் எடுத்துட்டேன், சார்ஜ் எடுத்தாச்சு காய்ஸ். இந்த மேட்ச்
சென்ட்ரு மிட்டு வேணும் நம்மளுக்கு. அவன் எவ்வளோ 117 ஓவியார். கோல்கி பஃபான் என்ன வயசு இது? இதில் போடுற பற்றி பாஸ் ஏங்க கரெக்டாகவே விழுக மாட்டேங்குது பாஸு. வரா அப்படியே 120. அவன் எதிரில் இருக்கிறவன் கோல் கீப்பரு, சரியான கோல் கீப்பர் கைஸ். அங்கே இருக்கிறவன் அவன் தான் லூனார். அதில் இருந்தான். இன்னும் ஏன்டா பெப்பரப்பான்னு வர? பாஸ் கோல். ஜோ இந்த மாதிரி ஆட்டோவில் அப்படியே ஃபுல் பவர் ஷூட் கோல். கேனே அடிப்பாங்க ஃபுல் பவரும். கேனே பவரோட இது மட்டும் அப்படியே கோலர்றா. ஷோ எங்கடா போகுது? ஐயோ டே ஸ்கில் பண்ணிட்டு தான்டா வரேன். ஃபுல் பவர் அப்படி இழுத்து விடுவான். இருங்க பால் வரட்டும். பால் ஃபுல் பவர் இழுத்து விட்டோம். ஃபுல் பவர் தாங்க இழுத்து விட்டாப்ல. கைஸ் 6 கோல் எப்படி பயங்கரமா. அவ்வளோதான், நாங்கள் தான் வின்னரே. ஃபுல் பவர் ஷூட்டு. அவன் வயிற்றுல அடித்து திரும்ப விட்டுட்டான். அடித்தது யார்? வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டான். ஐயோ போய் நம்ம தான். இது ஒரு மேட்ச்சுக்கு தருவானுங்க. அதாங்க எனக்கு பிடிக்கும். அதான் எனக்கு இவங்கள ரொம்ப 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 பிடிச்சிக்கும். எஃப்சி மொபைலை தாங்க சொன்னேன். என்ன கிஃப்ட்டு ப்ரோ தரீங்க? எனக்கு கிஃப்ட்டு வேணும். எனக்கு கிஃப்ட்டு என்னடா எதுவுமே தெரில. இல்லை ப்ரோ இப்படி பண்ணுறீங்க. பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ. ரொம்ப இருங்க ஒரு நிமிஷம். கிஃப்ட்டுக்கு போனோம், லெஜெண்டரிக்கு போனால் 2000 தரீங்களா? ஷோ அப்பா இன்றைக்கி எடுத்தே ஆகணுமே. இன்றைக்கி எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். 7 மணி வரைக்கும் விளாட்லாமா? என்றாதா என்ன விஷயம் தானே கேட்டீங்க? இப்படி தாங்க சிங்கத்தை கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சுருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. யூடியூட்டி பிளேயர் சிங்கர் ரைட் பேக்கில் இருந்துச்சு. நான் வெறும் அந்த ரைட் பேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். விடுங்க, வீட்டை ரிஃபைன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள். அறா கோலை. ஷோ ப்ரோ யார் சாமி நீ? ஷோ ப்ரோ தடுத்துட்டான் ப்ரோ. நான் அடித்ததே தருக்குடினா. இப்படி தானே அடித்தேன். இதெல்லாம் நான் வேண்டியே அடிக்கலடா. அது தானாக போகுதுடா. ஐயோ 3 கோல். போன வாட்டி எனக்கு எப்படி அவனுங்க நான் வச்சு செஞ்சேன் அதே மாதிரி அவனுங்க வச்சு என்ன செய்கிறானுங்க. ஸ்மைலி இப்போ ஸ்மைலி வரைஞ்சி விடுவோமா? அறா கோலை. அவ்வளோதான் கோல். இதுங்க ஸ்மைலி இந்த நேரத்தில் வேணுமா? கண்டிப்பாக வேணாம் கைஸ். ஷோ மூஞ்சிலே வாங்குறானுங்க. யார் சொன்னா ஸ்மைலி வேணான்ட்டு? ஒரு பக்கம் ஸ்மைலி எப்படி கைஸ் செம்மையாக இருக்கான். அப்புறம் ஒரு ரவுண்டு பர்ஃபெக்ட் ரவுண்டு போட முடியாது, நார்மல் ரவுண்டு போடலாம். நான் போடுறது யாருக்கு? ஐயோ வெறியாவது. ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டு. அவ்வளோதே. ஷோ சரியாக தடுக்கிறான். பாஸ் அறா. ஐயோ எனக்கு டபுள் த டைம் அடிச்சு வச்சுருக்காங்க. அவன் டபுள் த டைம் அடிச்சிருந்தான். அவன் டபுள் த டைம் +1.
கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.